தி ஓப்பன் மைக் நிகழ்ச்சிக்கே உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். உலகத்திலேயே மிக டேஞ்சரஸான நோய் எதுன்னு கேட்டிங்கன்னா அது கேன்சர் தான். ரேடியேஷன், கீமோதெரப்பி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் 100% சக்சஸ் ரேட்னு சொல்ல முடியாது. அதனால தான் கேன்சருக்கு எதிராக ஒரு வேக்சின் வருது அப்படின்ற சின்ன நியூஸ் கேட்டா கூட அது உடனே உலகத்தோட கவனத்தை ஈர்க்குது. ரஷ்யா கிட்ட இருந்து வர்ற இந்த தகவலும் அந்த மாதிரி தான். உலகம் முழுக்க பல வருஷமா கேன்சருக்கான தடுப்பு மருந்து, சிகிச்சை முறைகள் பத்தின ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. அந்த வரிசையில இது ஒரு புது முயற்சி, ஒருவேளை ஒரு புது அத்தியாயமா கூட இருக்கலாம். ஓகே, அப்போ இந்த ரஷ்யாவோட முயற்சி என்டரோமிக்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போமா? இது ஒரு mRNA வேக்சின்னு சொல்றாங்களே, இது உண்மையிலேயே கேன்சருக்கு ஒரு தீர்வா அமையுமா? முதல்ல இந்த mRNA டெக்னாலஜி பத்தி புரிஞ்சுக்கிறது முக்கியம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா mRNA டெக்னாலஜியோட பேசிக்ஸ் என்னன்னா, அது ஒரு மெசஞ்சர், ஒரு தூதுவர் மாதிரி. நம்ம செல்களுக்குள்ள போய் ஒரு குறிப்பிட்ட புரோட்டீனை எப்படி உருவாக்கணும்னு சொல்லித்தரோம். இப்போ கோவிட் விஷயத்துல பாத்தீங்கன்னா, அது வைரஸோட ஸ்பைக் புரோட்டீனை உருவாக்க சொல்லி நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்கு அந்த வைரஸை அடையாளம் காட்டி கொடுத்துச்சு. கேன்சர் விஷயத்துல இது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் தான், ஆனாலும் அடிப்படை ஒண்ணுதான். கேன்சர் செல்களோட சர்ஃபேஸ்ல சில ஸ்பெஷல் அடையாளங்கள், அதாவது ஆன்டிஜென்கள் இருக்கலாம். சில சமயம் நம்ம இம்யூன் சிஸ்டம் அதை கண்டுக்காம விட்டுரும். இந்த mRNA வேக்சின் என்ன பண்ணுன்னு சொல்றாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட கேன்சர் அடையாளங்களை எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி தாக்கணுங்கிறத நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்கே ட்ரைனிங் கொடுக்குமா. இது உங்க இம்யூன் சிஸ்டத்தையே கேன்சருக்கு எதிரான ஒரு வெப்பனா மாத்திர முயற்சி. இங்க தான் கீமோதெரப்பி மாதிரி ரெகுலர் ட்ரீட்மெண்ட்ஸ்ல இருந்து இது வித்தியாசப்படுது. கீமோதெரப்பி என்ன பண்ணும்? வேகமா பிரியிற எல்லா செல்களையும் தாக்கும். அதுல கேன்சர் செல்லும் இருக்கும், ஹெல்தியான செல்லும் இருக்கும். அதனால தான் சைடு எஃபெக்ட்ஸ் அதிகம். ஆனா இந்த mRNA வேக்சின் ரொம்ப குறி வச்ச மாதிரி, அதாவது டார்கெட்டட் அப்ரோச் யூஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது பர்சனலைஸ்டு மெடிசின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒவ்வொரு பேஷண்டோட கேன்சர் கட்டியிலிருந்து சாம்பிள் எடுத்து அதுல இருக்கிற யுனிக் மியூட்டேஷன்ஸ், அந்த அடையாளங்களை கண்டுபிடிச்சு அதுக்கேத்த மாதிரி பிரத்யேகமா ஒரு mRNA வேக்சினை உருவாக்க முடியும். இப்படி பண்ணா உங்க இம்யூன் சிஸ்டம் ரொம்ப துல்லியமா உங்க உடம்புல இருக்கிற கேன்சர் செல்களை மட்டும் குறி வச்சு தாக்கும். ஓகே, இந்த வேக்சினோட செயல்திறன் பற்றி என்ன தகவல் வந்திருக்கு? ஒரு நியூஸ்ல கிளினிக்கல் ட்ரையல்ஸ்ல 100% சக்சஸ் ரேட்னு போட்டிருந்தாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? ஆமா, அந்த 100% செயல்திறன்கிற நியூஸ் தான் பலரையும் ஆச்சரியப்படுத்தியிருக்கு. ரஷ்யா இந்த வேக்சினோட ஆரம்ப கட்ட கிளினிக்கல் ட்ரையல்ஸ், அதாவது ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 ட்ரையல்ஸை சுமார் 48 வாலண்டியர்ஸ் கிட்ட நடத்தினதா சொல்றாங்க. இந்த சோதனைகள்ல வேக்சின் போட்ட எல்லார்கிட்டையும் அது ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸை தூண்டினதாகவும், கேன்சர் கட்டிகளோட வளர்ச்சியை கட்டுப்படுத்தினதாகவும், சில சமயம் குறைச்சதாகவும் ஆரம்ப கட்ட ரிசல்ட் சொல்லுது. 48 பேருங்கிறது ஆரம்ப கட்ட சோதனைக்கு ஓகே தான். ஆனா 100% சக்சஸ் ரேட் இந்த மெடிக்கல் ஃபீல்டுல ரொம்ப அரிதான விஷயமாச்சே. இதை எப்படி எடுத்துக்கிறது? கரெக்ட். 100%ங்கிறது நிஜமாவே அசாதாரணமானது. நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும். இது ரொம்ப ஆரம்ப கட்ட ஆய்வு, குறைஞ்ச எண்ணிக்கையிலான பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். பெரிய லெவல்ல இன்னும் நிறைய பேரை வச்சு நீண்ட காலம் பண்ற ஆய்வுகள், அதாவது ஃபேஸ் 3 ட்ரையல்ஸ் பண்ணும்போது தான் இதோட உண்மையான எஃபிகசி என்னன்னு தெளிவா தெரியும். சில சமயம் ஆரம்ப கட்டத்துல பிரைட்டா தெரியற ரிசல்ட்ஸ் பெரிய ஸ்டடியில அதே மாதிரி இருக்காது. இந்த வேக்சினை சில பேர் ஓன்கோலிட்டிக் வேக்சின் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கும் mRNAக்கும் என்ன கனெக்ஷன்? ஓங்கோலிட்டிக்னான் சிம்பிளா கேன்சர் செல்களை அழிக்கிற தன்மை கொண்டதுன்னு அர்த்தம். சில வைரஸ்களுக்கு நேச்சுரலாவே கேன்சர் செல்களை தேடி போய் அழிக்கிற தன்மை உண்டு. அதான் ஓங்கோலிட்டிக் வைரஸ். இந்த ரஷ்யா வேக்சின் ஒரு mRNA வேக்சின் தான். ஆனா அதோட செயல்பாடு, அதாவது கேன்சர் செல்களை நேரடியாவோ இல்ல இம்யூன் சிஸ்டத்தை தூண்டி விடுறது மூலமாவோ அழிக்கிற ஓங்கோலிட்டிக் எஃபெக்ட் ஏற்படுத்துறா இருக்கலாம். ஒருவேளை அந்த mRNA நம்ம இம்யூன் செல்களை கேன்சர் செல்களை லைசஸ் பண்ற மாதிரி, அதாவது உடைச்சு அழிக்கிற மாதிரி தூண்டுதா, இல்ல வேற ஏதாவது மெக்கானிசம் இருக்கான்னு இன்னும் டெக்னிக்கல் டீடைல்ஸ் வந்தாதான் தெளிவா சொல்ல முடியும். இது mRNA டெக்னாலஜியோட ஒரு புது அப்ளிகேஷனா இருக்கலாம். இந்த வேக்சினுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா? அப்புறம் சேஃப்டியை பற்றி என்ன சொல்றாங்க? சேஃப்டி விஷயத்திலயும் ஆரம்ப கட்ட ரிசல்ட்ஸ் பாசிட்டிவா தான் இருக்குன்னு தெரியுது. அந்த 48 வாலண்டியர்ஸ் உடம்பும் வேக்சினை நல்லா ஏத்துக்கிட்டதாகவும், யாருக்கும் சீரியஸான சைடு எஃபெக்ட்ஸ் வரலன்னு நியூஸ் சொல்லுது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு புது மருந்துக்கு எஃபிகசி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி சேஃப்டியும் முக்கியம். இதுவும் ஒரு நம்பிக்கை கொடுக்கிற விஷயம்தான். சைடு எஃபெக்ட்ஸ் இல்ல, சேஃப்டியும் ஓகே.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கேன்சர் பேஷண்ட்ஸுக்கும் ஒரு ஹோப் இருக்கும். இந்த வேக்சின் எப்போ ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க? இப்போ கிடைச்சிருக்கிற தகவல் படி இந்த வேக்சின் ரஷ்யாவோட ஹெல்த் மினிஸ்ட்ரி அப்புறம் சம்பந்தப்பட்ட ரெகுலேட்டரி பாடிஸ் கிட்ட ஃபைனல் அப்ரூவல்காக வெயிட் பண்ணுது. இந்த அப்ரூவல் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகுதான் இது ரஷ்யால பொது பயன்பாட்டுக்கு வரும். அதுக்கு எவ்வளோ காலம் ஆகும்னு இப்போதைக்கு சொல்றது கஷ்டம். அது மட்டும் இல்லாம இது மத்த நாடுகள்ல வரணும்னா அந்தந்த நாடுகளோட அப்ரூவல் ப்ராசஸையும் பாஸ் பண்ணணும். ஓகே, ஃபியூச்சர்ல இந்த வேக்சின் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி எல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இந்த வேக்சின் சக்சஸ் ஆச்சுன்னா அது பல விதத்துல இம்பாக்ட் பண்ணும். ஒன்னு, mRNA டெக்னாலஜி தொற்று நோய்க்கு மட்டும் இல்ல, கேன்சர் மாதிரி சிக்கலான நோய்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க யூஸ் ஆகும்னு இது ப்ரூவ் பண்ணும். ரெண்டாவது, நீங்க சொன்ன மாதிரி பர்சனலைஸ்ட் கேன்சர் தெரப்பி, அதாவது ஒவ்வொருத்தரோட கேன்சருக்கும் ஏத்த மாதிரி தனித்துவமான சிகிச்சைங்கிறது தியரி மட்டும் இல்ல, அது பிராக்டிக்கலா சாத்தியம்னு இது காட்டும். இது ஒரு பெரிய பாய்ச்சலா இருக்கும். ஆனா மறுபடியும் சொல்றேன், இதெல்லாம் ஆரம்பகட்ட தகவல்களை வச்ச கணிப்புகள் தான். இதோட முழுமையான வெற்றிங்கிறது இன்னும் நிறைய ஸ்டேஜ் ட்ரையல்ஸ், ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ், அப்புறம் நிஜ உலகத்துல இது எப்படி வேலை செய்யுதுங்கிறத பொறுத்து தான் இருக்கு. இங்கே ஒரு முக்கியமான கேள்வி வருது இல்லையா? இந்த வேக்சின் உண்மையிலே அப்ரூவல் வாங்கி பொது பயன்பாட்டுக்கு வந்தா அதோட நிஜ உலக தாக்கம், ரியல் வேர்ல்ட் எஃபெக்டிவ்னஸ் ஆரம்பகட்ட சோதனையில காட்டின மாதிரியே இருக்குமா? ஒருவேளை இது ஜெயிச்சிருச்சுன்னா மத்த நாடுகள், மத்த கம்பெனிஸ் இதே மாதிரி mRNA கேன்சர் வேக்சின் ரிசர்ச்ல எவ்வளவு தூரம் போவாங்க? இது மொத்தமா கேன்சர் ட்ரீட்மெண்டோட ஃபோக்கஸையும் மாத்துமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தேடுறது தான் இனிமே முக்கியமா இருக்கும். நீங்க தொடர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான மெடிக்கல் டெவலப்மெண்ட் இது. ஓகே, இந்த டிஸ்கஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். நீங்க கேட்ட இந்த அலசல் பத்தி உங்க கருத்துக்களையும் ஃபீட்பேக்கையும் theopenmicpodcasts@gmail.com என்ற முகவரிக்கு அனுப்புங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி.